அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நம்முடைய தேவனாய கர்த்தர் வந்து வார்த்தை தான் மாம்சமாகி தேவனா வந்தது. யோவான் 6:57 பார்த்தீங்கன்னா, ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவால் பிழைத்திருக்கும் போது என்னை புசிக்கிற என்னாலே பிழைப்பாங்க. அப்படின்னா கம்யூனியன். கிறிஸ்து வார்த்தையா வந்தாரு, நமக்காக பாவத்துக்காக மறித்து உயிர்த்தெழுந்து ஜீவனோட இருக்காரு. ஆனா எப்படின்னா அவருடைய சரீரத்தை ரத்தத்தை நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ பரிசுத்தமுள்ளவராக இருக்கும்பொழுது தேவனுடைய பந்தி எடுக்கும்போது தேவன் நமக்குள்ள இருப்பார். அசுத்தமா எடுக்கும்போது இருக்க மாட்டார். இருளுக்கும் ஒளிக்கும் இசை வேறு, தேவனுக்கும் பிசாசுக்கும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் பந்தியில இருக்கும்போது பந்தி பரிசுத்தமானது. பந்தியை கொடுத்தது சீஷர்களுக்கு. எப்ப நீ சீஷத்துவமா இருக்கியோ அப்பதான் இந்த வார்த்தை தேவன் வந்து நமக்குள்ள இருப்பார். நான் இன்னைக்கு பாவம் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டேன், பந்தி எடுத்தேன், இல்ல திரும்ப அந்த பாவம் பண்றதுக்கு என் சிந்தனையில் எப்ப இருதயத்தில் அது பிறக்குதோ தேவன் என்னை விட்டு விலகி போயிருப்பார். நான் என் சுயத்துல என் மாம்சத்துல போய் அவருடைய ரத்தத்தை மாம்சத்தை புசிக்கும் போது அமாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் எவனோ அவன் நித்திரை நோயாளி. இது வந்து நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தா நல்லா இருந்திருப்பாரு, டக்குன்னு இறந்து போயிருப்பாரு, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஏன் என்னைக்காவது யாரா செஞ்சுட்டு இருக்குமா? நல்ல உடல் எக்ஸசைஸ் பண்ணவங்க எல்லாம் பண்ணுவோம். ஆனால் என்ன இருக்கும், சடனாக இறந்து போவாங்க. ஏன் காரணம்? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, டீ டோட்டல். ஏன் காரணம்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ கம்யூனியன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்போலேருந்து தான் அவங்களுக்கு உடம்புல சிக்னஸ் ஒன்று வந்திருக்கும். வாலிபரில் இருக்கட்டும், வயதிகளில் இருக்கட்டும். காரணம் என்ன? பந்தி என்னன்னே தெரியாம இன்னைக்கு பாவம் பண்ற, மன்னிப்பு கேட்கிற திரும்ப போயிட்டு சாக்கடைக்குள்ளே விழுந்து எழும்பும்போது தேவன் வந்து 70 தரம் மன்னிப்பேன்னு சொல்லல வேதத்துல. நீ ஒருவனுக்கு 70 தரம் மன்னின்னு நம்ம கிட்ட தான் சொல்லியிருக்காரு. மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறது தேவனுடைய சித்தம். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேன்னா அவன் மேல் கிருபையா இருப்பேன். அதுக்கு என்னன்னா தேவனுடையது. ஒரு பணத்தை அதுக்குதான் உதாரணம் கொடுத்துருப்பாரு. முந்தி வந்தவரா இருக்கட்டும், பிந்தி வந்தவர், ஒரு பணமா இருக்கட்டும், 2 பணமா இருக்கு, என்னுடைய கையில இருக்குது. அவர் அவருடைய சித்தம். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம கைக்கொள்ள வேண்டியது நமக்கு அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நடக்கணும். அப்போ அவரு மன்னிக்க சித்தமா இருக்கிறார் நம்மள. ஆனா நம்ம விழுந்து எழும்பி போகும்போது நமக்குள்ள என்னன்னா துணிகரம் இல்ல, கர்த்தர் மன்னிப்பாருன்ற கிருபையை வந்து தவறா பயன்படுத்துறோம். இப்போ 1 தீமோத்தேயு 4:9 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:9. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. கொலோசியர் 3:16 வாசிங்க. இப்போ வாசிச்ச வசனத்துக்கு கூட ஏன் இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்குன்றத சொல்லுங்க. கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வார்த்தைகளினாலாவது கிருபைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப நம்ம பண்ற கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு பண்ற ஒவ்வொரு செயலும் பிதா மகிமைப்படுறாரா தூஷிக்கப்படுறாரா? வார்த்தை நம்ம வாயின் வார்த்தையா இருக்கட்டும், நம்ம நடக்கிற வாழ்க்கை வார்த்தை. ஏன்னா நம்ம நடக்கவே பார்த்து தான் புறஜாதியா இருக்கட்டும், பாவத்தில் இருக்கவும் ரட்சிக்கப்படுவோம். வார்த்தை தேவனுடைய வார்த்தை மாம்சம். அந்த மாம்சத்தை நம்ம உட்கொண்டா நம்ம எதுவா இருக்கோம்? தேவனுடைய வார்த்தையா இருக்கும். அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். வார்த்தைன்றது எதுன்றது இந்த உபதேசம் கிறிஸ்து பிசாசுகிட்ட சொன்னது. அவரை நீ அப்பத்துல பிழைப்பாய் அப்படின்னு. அப்போ நான் இதை எடுத்தது ஓகே இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என் சுயத்துல தான் இந்த மெசேஜுக்குள்ள போனேன். ஆனா தேவன் எனக்கு கொடுத்தது வேற, கொடுத்த வெளிப்பாடு வேற. இப்போ ஒரு சில இதை நம்ம தியானிக்கலாம். இது 3 வசனம், 3 பார்க்க முடியாது, 1ல முடிஞ்சளவு பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 4:18 பார்த்தீங்கன்னா, ஆகையால் இந்த வார்த்தைகளாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எப்படி? நம்ம வாயின் வார்த்தையா இருக்கட்டும், நமக்கு கிருபையா இருக்கட்டும், எதை செய்தாலும் கர்த்தருக்கு நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்கிறீங்கல்ல, இந்த வார்த்தையில நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்போ நம்ம எப்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்த கற்பனை கட்டளைப்படி நடந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். அது நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:17 வாசிங்க. ஏன் இந்த நீங்க இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஒருவர் தேற்றுகள் என்று ஏன் கூறியிருக்கிறார்கள்? கலாத்தியர் 5:17 இருக்கு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இதனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நம்ம எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுமா? நிறைவேற்ற. ஆனால் நியாயப்பிரமாணம் அவமாக்கப்பட்டது, அது உண்மை. நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ளுறது இல்லை, கை கொள்ள தேவையில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். எப்படி? விசுவாசம்.
ஏன்னா நியாயப்பிரமாணம் என்பது எழுத்தோ கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை என்ன கை கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தை. என்னை தன்னைத்தான் நேசிப்பதும் பிறரை நேசிச்சா நியாயப்பிரமாணம் கம்ப்ளீட். அதுக்குள்ள வசனம் வேதத்தில் இருக்கு. எவன் தன்னைத்தான் நேசித்து பிறரை நேசி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறானா இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அவமாக்குனாரா இல்ல ஜெயிச்சாரா? நிறைவேற்றினார். அழிக்கிறதுக்கெல்லாம் நிறைவேற்றுகிறே வரல, நிறைவேற்றி அவரை ஜெயிச்சது மாதிரி தான் நம்மளும் நியாயப்பிரமாணத்தை ஜெயிச்சு உள்ள போகணும். ஆனா ஏன் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னா அது கட்டளைகள். அது பார்த்தீங்கன்னா தோரான்னு சொல்லுவாங்க. அந்த கட்டளைகள் போகும்போது மன்னிப்பு என்பது கிடையாது. கண்ணுக்கு கண், கண்ணுக்கு பல்லுக்கு பல், பாவத்தை உணர்த்துறது. அது மீன்ஸ் அது ரொம்ப பியூரிட்டி. அது ரொம்ப பியூரிட்டி. கிறிஸ்து இல்லாம நம்மால் அந்த பியூரிட்டிக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது, என் பிள்ளைகள் பரிசுத்தமா என்ற வரட்டும், ஆனா ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை மரணத்துக்கு ஏதுவாக மாற கண்டேன். அந்த வசனம் இருக்கு. அப்போ இதை நிறைவேற்றுக்கு தான் கிறிஸ்து வந்தார். ஏன்னா கிறிஸ்து சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டாதான் பரிசுத்தமான ஒருத்தர் நம்ம பாவங்களை மன்னிச்சு அவர் நமக்காக பிதாட்ட பரிந்து பேசி நான் இவர்களுக்காக ஜீவனை கொடுத்துக்கிறேன் அவங்க உங்ககிட்ட வச்சிடலாம். அவர் மூலமா தான் நம்ம பிதாட்ட சேர முடியும். அதுதான் நியாயப்பிரமாணம். கர்த்தருக்கு சித்தமான பின்வரும் காலத்துல நியாயப்பிரமாணம், விசுவாச பிரமாணம் டீட்டெயிலாக இருக்கும். இப்போ எபேசியர் 4:29-30 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:29-30. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறது பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். கெட்ட வார்த்தை. இப்போ கெட்ட வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைக்கு எதிர்ப்பதும் கரெக்டா. அப்போ இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இந்த பிரதர் சொல்றாரு, பிரதர் எனக்கு இந்த ஒரு விஷயங்கள், அப்ப நம்ம எடுத்த உடனே சொல்றோம், இல்ல பிரதர் இது பாசிபிள் இல்லை, முடிஞ்சு போச்சு. நெகட்டிவ். கிறிஸ்துவால் கூடாத காரியம். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு வாயிலிருந்து என்ன வரணும்? கர்த்தருக்கு சித்தமானால் இது வாய்க்கும் விசுவத்தோடு. அதுதான் கர்த்தர். என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறதுல இருந்து உருவாக்குற கர்த்தர் கிடையாது, இல்லாததுல இருந்து உருவாக்குற கர்த்தர். அது எவ்வளவு சாட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம கெட்ட வார்த்தையோ இந்த மாதிரி ஒரு அவிசுவாசமான வார்த்தையை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். தேவன் நம்ம மூலமா துக்கப்படுறாரு. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் ஜீவனை கொடுத்து என்ன நான் காட்டியிருக்கேனே, என்னை எத்தனை முறை வெளிப்படுத்தியிருக்கேன், ஆனா அவன் புரிஞ்சுக்கொள்ள துக்கப்படுறாரு. இப்போ நீதிமொழிகள் 18:21 வாசிங்கன்னா, நீதிமொழிகள் 18:21 வாசிங்க. நீதிமொழிகள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். இது எவ்வளோ ஈஸியாக நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஈஸியான பிரச்சனை. ஒன்னே ஊரில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பையன் பைக்கில் வேகமாக போகும், உடனே நம்ம வாயில என்ன வரும்? அங்கே பாரு, தலை தெரிச்சது விழுந்து முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அது நடந்தால் அந்த ரத்தப்படி யார் தெரியும்? ஒருவேளை நடந்துடுச்சு, அந்த பையன் இறந்துட்டான், அந்த ரத்தப்படி யார்கிட்ட கேட்பார்? ஏன்னா யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. ஒரு எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் கிறிஸ்து பொறுமையா காத்திருக்காரு, அவன் திரும்பி வரும். எத்தனையோ சாட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனையோ ஊழியர்கள் அவ்வளோ கடுமையான பாவத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார். ஸோ ஒருத்தரை நம்ம நியாயம் தீர்க்க முடியாது, நம்ம வாயின் வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் வார்த்தை ஒவ்வொன்றும். வார்த்தைன்றது என்னது? கிறிஸ்து. இப்போ மரணம் ஜீவன் நான் அதிகாரத்தில். அதே மாதிரி நம்ம ஒரு கஷ்டம், ஒரு உடல் இது வரமா நம்ம என்ன அறிக்கையிடலாம்? அது போனா போட்டு என்னால் முடிஞ்சதை பார்க்குறேன், போனா போட்டு ட்ரீட்மெண்ட். ஸோ அவிசுவாசமான வார்த்தை இல்லாமல் நம்ம நாவில் கர்த்தர் பலத்தை கொடுத்துருக்காரு. மரணமும் ஜீவனும் இது 2 இடத்துல கொடுத்துருக்காரு. ஆதாரத்தை கொடுத்துருப்பாரு, முன்னாடி ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு, எதை சூஸ் பண்றாரு? மரணத்தை சூஸ் பண்றாங்க. நம்மகிட்டே அதே தான் கொடுத்துருக்காரு, நாக்கில் கொடுத்துருக்காரு. மரணம் ஜீவன், இதுல எதை நம்ம எடுக்க போறோம்னு நம்ம யோசிக்கணும். கொலோசியர் 3:7-8. ஏன் இந்த இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் கொலோசியர் 3:7-8 நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளை இவளை விட்டு விலகுங்கள். அப்படின்னா நம்ம முன்னாடி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு புறஜாதியாராக இருக்கட்டும், அவிசுவாசியா எல்லாரும் கூட கலந்து எல்லாமே பேசியிருக்கோம். ஆனால் எப்போ ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புள்ள வரானோ, இவை சகலத்தையும் விட்டு விசுவாசமான வார்த்தை தான் வரணுமே தவிர அவிசுவாசமான வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தர் துக்கப்படுவார். அதுதான் நம்ம ஒரு காரியத்தை எடுக்கும்போது முழு விசுவாசத்தோட முடியும். என்னன்னா அவர் முடியாததுலேருந்து முடிக்கிற கர்த்தர். பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும், ஒரு சாட்சி சொல்லலாம், 15 வருஷமா மினிஸ்ட்ரி ஜாப் ஓப்பன் ஆகல, முடியவே முடியாது. லிங்கு லோக்கலில் போட்டார், பிரதர்டன் தான் லிங்க் வாங்கினேன். அப்போ ஒரு ட்ரை, கர்த்தர் சித்தமான நடக்கட்டும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள்
இந்தியா கேரளாலேருந்து இங்கே வந்திருக்கோம். ஆனால் அந்த லிங்க் லோக்கலில் போட்டு காரணம் விசுவாசம், முயற்சி, கர்த்தரால் கூடும். முடியாதது இமிக்ரேஷன் நாட் பாசிபிள். நீங்கள் இமிக்ரேஷன் நடத்தினா என்ன ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணவங்களும் உண்டு, இங்கே சாடி சொன்னவங்களும் உண்டு. ஸோ நம்பிக்கை, நீங்கள் எது மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ முடியும். இன்னைக்கு நம்ம கம்மி சம்பளத்தில் இருந்திருக்கலாம். நம்ம ஃபோக்கஸ் என் தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், நான் விசுவாசமாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தை சோதித்து புடமிட்டு தான் உயர்த்துவாரே தவிர அறகுறையை வச்சு உயர்த்த மாட்டார். அறகுறையாக உயர்த்தினா பில்டிங் இடியும். சிமெண்ட் சீட்டா முன்னாடி அடுத்த பில்டிங் போட்டால் தரைமட்டமாகும். அப்படி இல்லை, பில்டிங் ஸ்ட்ராங் பண்ணி தான் அவர் ஸ்டெப்பாக கொண்டு வர. தேவன் டப்புன்னு உயர்த்துறது இல்லை. டப்புன்னு உயர்த்துனா அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் இருந்தால் தான் உயர்த்தும். இல்லைன்னா ஸ்டெப்பாக உயர்த்துறது அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதம் 59 அதிகாரம் 7வது வசனம், இதோ தங்கள் வார்த்தைகளை கத்துகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிற, கேட்கிறேன் யார் என்கிறார்கள். நம்ம என்ன வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்றோம், நம்ம வார்த்தை எதை சொல்றோம், நம்ம வாயில பட்டயம் என்ன பட்டயம் இருக்கு, தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயம் தேய்ச்சுதா இல்லை கேட்கிறவங்கள நம்ம கஷ்டப்படுத்துறோமா? இன்னொருத்தங்களை ஒரு ஜாடமாடியாக பேசுறதா இருக்கட்டும், குத்தி பேசுறதா இருக்கட்டும், ஒருத்தங்களோட இதை இன்னொரு அவங்களுக்குள்ள நம்ம குறை சொல்றது. ஸோ நம்ம வாயின் வார்த்தை வரும்போது கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துவோட நாமம் தூஷிக்கப்படுது. சங்கீதம் 64 அதிகாரம் 3-4 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 64 3-4, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். இது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா இருக்கட்டும் பின்பா இருக்கட்டும், இது நம்ம இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நடக்குதா? காதில் கேட்குறோம், இந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாருங்க. ஒருத்தங்க சொல்றதை கேட்டு ஏன் வாயிலேருந்து என்ன போகுது, நான் அதை பார்க்கல, அதுக்கான எவிடன்ஸ் எதுவும். என் வாய் இன்னொருத்தங்கிட்ட என்ன சொல்லுது? இல்லை அவரே பார்க்கும்போது நான் பேசும்போது என்னுடைய வாய் அப்படியே பட்டயமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுகிறேன்னா இல்லை என்ன பண்ணுறேன்? இதுதான் இந்த வார்த்தை. மறைவுகளில் அவர் அந்த தப்பே அவரோட பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவர் மேலே இல்லாத பொண்ணை சொல்லி அவரோட நேமு டோட்டல் ஸ்பாயில். அப்போது புதுசாக ஒருத்தங்க பார்க்கும்போது என்ன சொல்லுறது, இந்த பிரதர் இப்படிப்பட்டவர் தான், அவர் கூட மீட் பண்ணியிருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார், பட் அங்கே என்னாச்சு, அவரோட நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு இல்லை? அப்போ அவர் கேள்விப்படும்போது எப்படி இருக்கும்? இதுதான் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகள், சற்று பயம் எதுவும் இல்லை. தேவன் பார்க்குற அந்த பயமே கிடையாது. அப்படியே எடுத்து அடிச்சு விட வேண்டியது அடுத்த செகண்ட். இந்த காலை வாங்கி இந்த வாயினால அடுத்த செகண்ட் அடிச்சு விடுது. அதுதான் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். நீதிமொழிகள் 18:8, அதுக்குள்ள ஆதாரத்தையும் சொல்றேன், வேதமே சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 18:8, கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் அவர்கள் உள்ளத்துக்குள் தைக்கும். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, தெரிஞ்சவங்கள வேலை இடத்துல சிரிச்சுட்டே பேசுவாங்க, டக்குன்னு ஒரு நக்கல் வார்த்தையை சொல்லி நம்மளுடைய காயத்தை நம்மளுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தவும் வைங்க. எல்லாரும் இந்த பாதையில கடந்து வந்து, ஆனா நம்ம அந்த டைம் என்ன பண்ணோம், சிரிச்சுட்டு ஆண்டவரே இந்த வார்த்தை என்ன காயப்படுத்துன்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்க, துன்பப்படுத்துகிற ஜெபம் பண்ணுங்க, விட்டுருங்க. இன்னொன்று ஜெபத்தில் முக்கியம், இவன் இப்படி பண்ணிட்ட ஆண்டவரே உங்கள்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் பதில் சொல்லணும், கிடையவே கிடையாது. பழி வாங்குறது பழியில் எடுத்து அவரோடது, அது எப்போ பண்ண அவருக்கு தெரியும். நம்ம எப்போ நம்ம மைண்டில் நான் ஜெபம் பண்ணிட்டேன் இவர் பழி வாங்குவாங்க, என்ன இவர் பழி வாங்க மாட்டார், பழி வாங்கவே மாட்டார். ஏன்னா அங்கே நீங்கள் நியாயத்தீர்ப்பு முடிச்சிட்டீங்க, இவர் இதை செய்வார் அப்படின்ட்டு நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க. பழி வாங்குறது அவருக்கு எப்போ தெரியுமா, என் அப்பா அவரு, நான் கஷ்டப்படுறேன், ஓகே எங்கள் அப்பா இது சொல்லியிருக்காரு, நான் அதுபடி நடக்கிறேன், மற்றது அவர் காரியம். டோட்டல் பொறுப்பாக அவர்கிட்ட கொடுத்தா நிச்சயம் அவர் பார்த்துட்டாரு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் பிரச்சனை. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள், சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரனை நிந்திப்பதை கேள்விப்படாததாக இருக்கும், அநேக தரம் நீயும் பிறரை நிந்தித்தியா என்று உன் மனதுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது நிறைய நிந்தியான வார்த்தை வரும், அது எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம கீழே வேலை இருக்கவங்க இருக்கிறது கூட இருக்க, அதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடணும். ஆனால் நம்மளை பற்றி சொல்கிற வார்த்தையில் உண்மை இருக்குன்னா அதை நம்ம திருத்திக்கணுமே தவிர நம்ம அதை பெருசாக எடுத்து விட கேட்காம போயிடும். கேட்டால் நம்முடைய நிம்மதியும் தேவனோட நம்ம ஐக்கியம்தான் கெட்டு போயிடும். ஏன்னா இதே இதை நம்ம பண்ணியிருப்போம், நம்மளை யாரை பற்றி பேசுனாலும் நம்மளை பற்றி ஒருத்தங்க பின்னாடி பேசுவாங்க. ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அது பின்னாடி வளர்ந்து நமக்கே வரும். நம்ம ஒருத்தங்களை பற்றி பேசலைன்னா 100% சொல்ல முடியும். உங்கள் எதிரி சாட்சி கொடுப்போம், என்ன தெரியுமா, அந்த பிரதர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார், எனக்கு தெரியும். இதுதான் உத்தமமான வாழ்க்கை. பிறகு நம்மளை கொடுத்த சாட்சி, அந்த பிரதரை தெரியும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார், இது புரியுது ஸ்ட்ராங் அனுப்புங்க. அது நம்ம நடக்கிற விதத்தில் இருக்குது.
இப்போ நீதிமொழி 19:27 பார்த்தீங்கன்னா, என் மகனே அறிவை தரும் வார்த்தையை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாத. இதுக்கு எதுனா எரேமியா 7:7 அதிகாரம் 25-28 வாசிங்க. எரேமியா 7 அதிகாரம் 25-28. உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாங்கள் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கும் அதிக புல்லப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். 28. ஆகியால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அணிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனதென்றும் அவர்களுக்கு சொல்லு. இதுக்கு 2 இது. ஒன்று, ஃபஸ்ட்டு காரணம் நம்ம தேவனுடைய வார்த்தையை வசனத்தை படித்து உட்கொள்ளாமல் போகிறது நம்ம தப்பு. 2வது, போதிக்கிறவங்க அவங்க எதை போதிக்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம ஒரு 1 ஹவரா 1/2 ஹவரா கேட்டுட்டு அதுதான் சத்தியம் நினச்சி நடக்கும். ஒவ்வொரு வசனம் கேட்க கேட்க அந்த வசனம் இதில் இருக்கு, அந்த வசனத்தை தியானிக்கும். இவர் சொன்ன விளக்கமும் இந்த வசனம் ஒத்து போகுதா, அப்போ தான் கள்ள உபதேசன்ற ஒன்று வரும். இப்போது இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினது என்னன்னா, என்னுடைய பிரசங்கமானது புற சொல்கிற மாதிரி இருக்கும், குத்தி காட்டும், இதயத்தை குத்தம், ஒவ்வொரு கெடுதலை தான் காட்டும், இது தப்பு இது தப்பு. ஆனால் தேவன் எனக்கு இதுக்கு எடுத்துக்காட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நெருப்பு சுடுன்னு எல்லாருக்கும் தெரியுங்கள, நிச்சயமாக சுடும் தானே. அப்போது ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தங்கிட்ட நெருப்பு சுடுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஒன்றே நீங்கள் சூடு பட்டிருக்கணும் அல்லது பட்டவங்களை பார்த்து, கரெக்டாக? அதே தான் வசனம். குறைன்னது நான் இப்போ இந்த பிரதத்தை அவங்க போயிட்டு ஒவ்வொருத்தங்களை பர்சனலாக இவங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறதுன்றது குறை, புறம்புறது. வார்த்தைன்றது என்னன்னா, பிரதர் இதை நான் பட்டுட்டேன், இந்த சூடு என் கையில் இருக்குது, இந்த தழும்பு என்கிட்ட இருக்குது, இது இந்த சூடு பட்டது, இது இப்படி பண்ணும். இதுதான் என்ன தெரியுமா? பிறர் விழாமல் பாதுகாக்கிறது. எது சூடு எது காயன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஏற்றுப்பீங்க, அடையாளம். அதனால தான் இன்னைக்கு தேவன் சொன்னது, இந்த வார்த்தைகள் இதயத்தை குத்தம் இதாக இருக்குது. இது குறை கூறுறது இல்லை, நீங்கள் விழாமல் தேவனிடத்தில் சேர்வது உள்ளது. ஏன்னா இதில் இருக்க அத்தனை வார்த்தைகளும் வசனத்தில் வேதத்தில் உள்ளதை தவிர என் சுயமாக எடுத்து பேசல. அதனால தான் நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வசனத்துக்கு ஆதாரம் அடுத்த வசனன்றதை கற்றுக் கொடுத்து நடத்திட்டு இருக்கேன். இப்போது உபாகமம் 29:19 பார்த்தீங்கன்னா, 29:19 எடுத்துக்கோங்க. அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தையை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமண்ட இருக்கும் என்று தன் உள்ளத்தில் தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். ஏன்னா நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? எனக்கு தேவனை தெரியும், நான் பண்ண நல்ல காரியம் தெரியும், இப்போ விழுந்துட்டேன், ஆனாலும் தேவன் மன்னிப்பார், கிருபையை மன்னிப்பார். கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவனை பற்றி தெரியலன்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. ஏன்னா தேவன் பரிசுத்தமானவர். நீ பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டு வான்றிருக்காரு, பாவத்தை விட்டுட்டு வான்றிருக்காரு. நீ விட்டுட்டு திரும்ப போய் எடுத்து மாட்டிட்டு திரும்ப போய் எடுத்து மாட்டிட்டு விட்டுட்டு வா, விழுந்து விழுந்து வான்னு சொல்ல, விட்டு வா. எதுல பார்த்தாலும் நீ உனக்குள்ள விட்டு வா அப்படின்றது சகலத்தையும், ஆசை இச்சை மாம்சம் சகலத்தையும் விட்டுட்டு தான் தேவன்கிட்ட வரணும். பாவத்தையும் விழுந்து விழுந்து எழுத சொல்ல, அதுக்கு தான் சொல்லியிருக்காரு, இந்த ஆணையுறுதியின் வார்த்தையை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் வேண்டும் என்று தன் உள்ளத்தில் தேற்றியோட கர்த்தர் அவரை மன்னிக்க சித்தமா இல்லா. ஏன்னா நம்ம யோசனை என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்கு என்னே தெரியும், நான் இப்படி ஜோம் பண்றேன், நான் மினிஸ்ட்ரி பண்றேன், நான் எல்லாம் பண்றேன், தேவனுக்கு தெரியும். ஓகே, இது ஒரு சின்ன ஸ்டெப் இல்லை. எந்த அளவுக்கு ஒருத்தன் தேவனை அறியாம இருக்கானோ அவனுக்கு அவர் காட்டுற இரக்கம் வேற, தேவனைய சத்தியத்தை அறிஞ்சவருக்கு தேவன் காட்டுறது வேற. மோசே ஒரு தடவை அடிச்சது, சாப்டர் க்ளோஸ். வேதத்தை அறிந்தவர், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அவர் நடத்துற விதம் வேற. மன்னிப்பார், எல்லாம் ஓகே, அறியாத வரைக்கும் வேதத்தை. எப்போ வேதத்தை அறிந்து தெரிந்து வெறியினால மன இஷ்டப்படி நடந்து மன்னிப்பார்னா மன்னிக்க மாட்டார், நாம தான் ஏமாந்துக்கணும். இப்போ எபிரேயர் 4:11-12 வாசிங்க. 4:11. ஆகியால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அடுத்த வார்த்தை இதை முடிச்சுட்டு வாசிக்கலாம். ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கும்.
ஏன் கீழ்ப்படியாமையினாலேன்னு வருது? ஏன் அந்த இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? திருஷ்டாந்தத்தின்படி. இந்த திருஷ்டாந்தங்கள் நான் சொன்னேன் இல்லை, இந்த வசனங்கள் குறை கூடுற மாதிரி, குறை இல்லை, அடையாளங்கள். திருஷ்டாந்தனை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அடையாளம். தேவன் இந்த வார்த்தைகளையும் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்துருக்கிறதுனா அடையாளம். இன்னைக்கு இந்த அடையாளத்தை எடுத்து பிரசங்கித்தால் சபைக்கு ஆட்கள் வரமாட்டார்கள். சுய இச்சை போதர்களை நான் தப்பு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அந்த போதர்களை உருவாக்குறதே சபைக்கு வர மக்கள். ஏன்? ஒரு பாஸ்டர் கடிந்து கொண்டார், ஒரு வார்த்தை இருக்கு, நான் சபைக்கு வர மாட்டேன். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? சரி, நம்ம கடினத்தை குறைச்சு கொள்வோம்னு அவங்கள சுருக்கிக்கிறாங்க. சுருக்கும் போது வார்த்தைகள் என்னவா மாறுது? உங்களுக்கு ஏற்றதா மாறுது. தேவனுக்கு ஏற்ற ஊழியம் உங்களுக்கு ஏற்ற மாறுது. இதுல நான் யாரை தேவன் குறை சொல்வார்? ஊழியரையா? சபைக்கு வர விசுவாசி. ஊழியர் இல்லை, விசுவாசி. ஏன்னா ஒரு பாஸ்டர் கொஞ்சம் கடுமையாக பேசினா இந்த வார்த்தை நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வரல, 5 ஃபேமிலி அந்த பக்கம் போயிடும், 10 ஃபேமிலி இந்த பக்கம் போயிடும், இல்லை 2 பேர் வராமல் போயிடுவாங்க பிரதர்ஸ். இன்னைக்கு இத்தனை பேர் இந்த இடத்துல எத்தனை சேர் காலி முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அங்கே பிரசங்கம் பண்ணுறவங்க, ஐயோ சரி இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் தொடுவாராக இருக்கும், நம்ம பிரசங்க மெத்தேடை பார்த்துப்போம், நம்ம கொஞ்சம் இவங்க எல்லாம் கர்த்தர் மன்னிப்பார் அப்படி அவங்க அதனால ஒரு கூட்டம் மாறும். அது தேவன் மேலே உள்ள பற்றில் ஆத்மா மேலே உள்ள வாஞ்சையில் மாறுறாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? இதை போதிச்சாதான் எனக்கு கல்லாகட்டுன்னு புரியும். காரணத்துக்கு இந்த ரெண்டுக்குமே காரணம் அவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தற்கொலை சொல்லணும். நம்ம கரெக்டாக வேதத்தை பார்த்துருந்தா நம்ம கேள்வி கேட்போம். ஸ்தேவான் எழுப்பி நின்னாரு. பேதுரு ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணும்போது அவள் முகமுகமாக எதிர்ப்பார். பேதுரு யாரு? இந்த கல்லின் மேல் திருச்சபையை கட்டுவேன். அந்த சபை புறஜாதியர்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த மக்கள் அப்போஸ்தலர் வந்த உடனே எதிர்த்து ஓடிட்டாரு. அது இவங்க பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. எதுக்கு? தேவன் புறம ஜாதியிலும் தேவன் தானே, பாவில் கூட தானே உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அப்போ பவுல் முகமுகமா எதிர்த்தாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விருத்த சேதனம் பண்ண, கட்டாயம் பண்ற, இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு எந்திரிச்சு ஓடுற. தேவன் இதையா போதிச்சாரு. இந்த மாதிரி வசனம் நமக்குள்ள இருந்தா எந்திரிச்சு நின்று தேவாரத்துல நின்று கேள்வி கல்லடிப்பட தான் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கையில கல்லடிப்படும். ஆனா கேட்கிற விதம் யாரு போதிக்கிறாங்களோ அது தவறாக இருந்தால் தனியாக அவரை கூப்பிட்டு தர்க்கம் பண்ணக்கூடாது. இது எனக்கு டவுட்டாக இருக்குது, இப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அறிவுரை சொல்லிட்டு விட்டுறணும். தர்க்கம் பண்ணுறது வேதத்தின்படி கொடுக்கப்படவில்லை. தர்க்கம் பண்ணாதிருக்கிறத பவுலே சொல்லியிருப்பாரு. தர்க்கம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. எடுத்து சொல்வது சாந்தமாக போகுது. இதுதான் ஜெபிக்கிறது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமே உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவையும் கணுக்களையும் ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறத இதயத்தின் நினைவுகளும் யோசனை வகையிருக்கிறதா இருக்கிறது. அதனால் நம்மளை தற்பரிசோதனை செய்யணும். இப்போ இயேசு இந்த வார்த்தை பிசாசிட்ட சொன்னார், அப்பத்தினால் பிழைப்பான் இல்லை வார்த்தையினால் பிழைப்பான் அப்படின்ட்டு. இப்போ தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருப்புள்ள பட்டயம். இப்போ நம்ம எதனால பிழைக்கிறோம்? நம்ம நாமே தற்பரிசோதனை செய்து தேவனுடைய வார்த்தை கொண்டு கர்த்தருக்கு திரும்பவும் கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பார்.